வெல்கம் டு என்ஜாய் கோடிங். இந்த கோர்ஸில் நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், கிளாஸ் பேஸ்ட், செக்யூர்ட் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸோட நம்ம டீல் பண்ணுறங்காட்டிக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பேஸ்டு. ஜாவாவை ஏன் கிளாஸ் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜாவா கோடிங் நீங்கள் எழுதுகிற எல்லா கோடிங்ஸுமே ஒரு மெயின் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் எல்லா கோடிங்ஸும் எழுதுகிற மாதிரி வரும். நெக்ஸ்ட், ஜாவா நீங்கள் கம்பைல் பண்ணும்போது அந்த கம்பைலர் நம்மளோட கோடிங்கை பைட் கோட்ஸாக மாற்றி ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல், அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபைல் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது, பைட்ஸாக இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் கொண்டு போய் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஜாவா எம்பெடலில் இருந்தால், ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஜாவா ஒரு செக்யூர் லாங்குவேஜ். ஏன்னா நம்ம ஜாவா கோடிங் போடுறது ஒரு ஃபைலில் இருக்கும். நீங்கள் அந்த கோடிங்கை ரன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தா 2 ஃபைலாக இருக்கும். ஒரு ஃபைல் நம்ம போட்டிருக்க கோடிங் இருக்கும், இன்னொரு ஃபைலில் வந்து ஒரு கிளாஸ். அது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது, ஃபுல்லாக பைட்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து செக்யூர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஜாவாங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். அங்கே தான் ஃபர்ஸ்ட் காஃபி வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஜாவான்னு நேம் வச்சுட்டாங்க. இதை டெவலப் பண்ணவங்க 3 பேர்: ஜேம்ஸ் காஸ்லிங், மைக் ஷ்ரீடர் அண்ட் பேட்ரிக் நாக்டன். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜாவான்னு ஒன்று நம்ம இனிஷியேட் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தேவை அப்படின்னு இதை ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டடாக எடுத்தது இவங்க 3 பேரும் தான். இவங்கள வந்து நம்ம க்ரீன் டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா. நெக்ஸ்ட், இந்த க்ரீன் டீம்ஸ், இந்த டீம்ஸ் வந்து எதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அதில் இருந்தாங்க. ஜாவாங்கிற நேம் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ்க்கு டைரெக்டாக அவங்க வைக்கல. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓக் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருந்தாங்க. லேட்டர் ஓக்குங்கிற அந்த நேம் ஆல்ரெடி ஓக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வச்சுருந்தங்காட்டிக்கு ஓக்குங்கிற நேமை எடுத்துட்டாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா இது வந்து சிம்பிள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், போர்ட்டபிள், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், செக்யூர், ராபஸ்ட், டைனமிக் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ். இப்போ சிம்பிள், இது வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதோட சின்டாக்ஸ் வந்து C++ஓட பேஸ்டு. அதனால் ஜாவா வந்து நம்ம குயிக்கராக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். C++ல் இருந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஜாவாவில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் பாயிண்டர்ஸ், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜாவாவில் கிடையாது. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஜாவாவில் கம்பைலர், இன்டர்பிரிட்டர் இந்த ரெண்டுமே இருக்கும். சோர்ஸ் கோடை வந்து பைட் கோடாக இந்த கம்பைலர் மாற்றிடும். இன்டர்பிரிட்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அந்த பைட் கோடாக மாற்றி கம்பைலர் வச்சிரும். அந்த கம்பைலர் வச்சுருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவே இன்டர்பிரிட்டர் அதை எடுத்து ரன் டைமில் நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ அதனால் இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை நான் இப்போ கோடிங் போட்டுட்ருக்க இந்த டிவைஸில் மட்டும்தான் நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாது. அந்த கம்பைல் பண்ண ஃபைல் ஆர் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை நான் டிஃப்ரெண்ட் டிவைசஸில் கூட எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஜாவாவில் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த விர்ச்சுவல் மிஷின், அந்த விர்ச்சுவலுங்கிற நேமில் நம்மளுக்கு தெரியும், விர்ச்சுவல் அப்படின்னா ஒரு ஹிடன். இந்த மிஷின், அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுங்கிறது நம்மளுக்கு ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்டாக கிடையாது. ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேராகவோ ஒரு ஹார்ட்வேராகவோ நமக்கு கிடையாது. இது ஜாவாக்குள்ளே இருக்க ஒரு ஃபீச்சர் மாதிரி. இது கம்பைல் பண்ணி வச்சுருக்க ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் இந்த ஜாவா எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை உங்களோட டிவைசஸ் ஆர் அதர் டிவைசஸில் கொண்டு போயிட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எரருமே வராது. ஜாவா வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜ். ஏன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜாவாவில் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத மெமரி ஸ்பேசஸ் எல்லாத்தையும் கார்பேஜ் கலெக்டருக்கு கொண்டு போயிடும்.
இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நோ லாங்கராக அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா இது எல்லாத்தையுமே கார்பேஜ் கலெக்டருக்கு கொண்டு போகிறது ஜாவா விர்ச்சுவல் மிஷினோட வேலை. ஸோ இதை நான் வந்து டைனமிக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஜாவா வந்து கம்பேரபிள் டு பைத்தான், ஜாவா வந்து ஒரு ஃபாஸ்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் நாட் ஃபாஸ்டர் தேன் சி அண்ட் C++. ஏன்னா சியும் C++ம் ஃபுல்லி கம்பைல்டு லாங்குவேஜ். அது நம்ம கம்பைல் கொடுக்குறோம் அப்படின்னாவே ஃபுல்லாக கம்பைல் பண்ணிடும், லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் கிடையாது. அதனால் ஜாவா பைத்தானை விட ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், பட் நாட் சி அண்ட் C++. அந்த ரெண்டுக்கும் மேலே ஜாவா வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாவா. இந்த ஜாவாவை நிறைய இடத்துல அப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் அப்ளிகேஷன்ஸ், நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன்ஸ், cloud based அப்ளிகேஷன்ஸ், மொபைல் ஆப் அப்ளிகேஷன்ஸ், ஆன் இன்னும் நிறைய இடத்துல இந்த ஜாவா வந்து அப்ளை பண்ணுறாங்க.